ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. வீட்டில் இருக்கிற 3 பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி. பெங்காலி ஸ்டைல் ரசகுல்லா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம பேக்கரி கடையெல்லாம் கிடைக்கிற அதே சுவையிலையும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சுகர் சிரப் கூடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பாலை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ 1/2 லிட்டர் பாலை ஒரு பேனில் ஊற்றி வச்சிடலாம். அது வந்து கொதிக்கணும். அதாவது அது வந்து கொதிச்சோ தான் இப்போ நம்ம சிம்மில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் பொங்க போகுது. ஸோ இந்த டைமில் இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இது ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் எலுமிச்சை சாறு சேர்க்க போகிறோம். எலுமிச்சை சாறு இல்லைன்னா வினிகர் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நாங்கள் வந்து 1/2 எலுமிச்சை பழம் சேர்த்துக்கணும். சின்ன எலுமிச்சை பழம்னா 1 சேர்க்கணும். பெருசுன்னா 1/2 சேர்த்தாலே போதும். சேர்த்த உடனே இப்படி திரிஞ்சு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பொங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் இப்படி திரிஞ்சிரும். தண்ணி தனியாக பன்னீர் தனியாக நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து வடிகட்டி யூஸ் பண்ணி கூட வடிகட்டலாம். இல்லைன்னா இப்படி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த தண்ணியோடு சேர்த்து அந்த பன்னீரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது வந்து சூடாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் இப்போ புளிய முடியாது. ஸோ அதனால் இதை வந்து இப்போ நம்ம கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சாதா டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். எதுக்காகனா ஒன்று வந்து எலுமிச்சை பழத்தோட ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுக்காகவும் இன்னொன்று வந்து சூடு ஆறணும். ஸோ அதுக்காக இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் புழிஞ்சு எடுத்துட்டு இது ஒரு பைப்பில் இப்படி ஒரு கெட்டி வச்சுருங்க. எல்லாச்சும் தொங்கு போட்டாலும் ஓகே தான். இது வந்து 1 மணி நேரத்துக்கு அப்படி இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை பன்னீர் மாதிரி நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பால் மாதிரி. இப்போ அந்த ஒயிட் கிளாத்துலலாம் ஒட்டிக்கிட்டு இருக்க பன்னீர் நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இது வந்து இப்போ நம்ம நல்லா பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டே நமக்கு இது வந்து நம்ம உதிரி மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இப்படி உதிரியாக தான் இருக்கும். இல்லை நல்லா பிசைய தான் மாவு மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோக்குள்ளே உங்களால் பிசைய முடியுமோ அவ்வளோக்குள்ளே பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 10 to 12 நிமிஷம் வரைக்கும் இது நம்ம நல்லா பிசையணும். அப்போ தான் இதோட ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசையும் போது எப்படி இருக்கும், ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள் நல்லா இப்படி பிசைஞ்சுக்கணும். நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இப்படி இந்த அழுத்தி பிசையும் போது அது மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி இப்போ நம்ம இது உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து சின்னதாக உருண்டை நம்ம இப்போ பிடிச்சிடலாம். இப்போ இதுலேருந்து நம்ம சின்ன உருண்டையை பிடிச்சிடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக தான் இப்போ நான் பிடிக்கிறேன். பாருங்கள் இதில் வந்து எந்த வித கிராக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது இது வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த கிராக்குமே இருக்கக்கூடாது. இப்படி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சு இதில் வந்து எங்களுக்கு வந்து 10 உருண்டை கிடச்சிச்சு 1/2 லிட்டர் பாலில். இப்போ நம்ம இன்னொரு பேனில் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். அதை வந்து 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கரைஞ்சி வந்து கம்மி பதம்லாம் வரணும் தேவையில்லை. ஒரு சிரப் ஃபார்ம் வந்தாலே போதும். இப்படி சர்க்கரை கரைச்சதோ இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நம்ம வந்து அது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது வந்து கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பால்ஸை சேர்த்துடலாம். இப்படி ஒன்று மெதுவாக சேர்த்துக்கோங்க.
எல்லா பால்ஸும் சேர்த்து இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இது ரெடி ஆகிறதுக்கு இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட பால் சைஸ் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கரண்டி வச்சு அது ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக இப்படி நம்ம நகர்த்தி விட்டுக்கிடலாம் இந்த பால்ஸை. எனக்கு ஒட்டுனா வந்து கிராக் ஆயிரும். கிராக் ஆச்சுன்னா உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக இப்படி மேலாப்பில் இப்படி ஒரு ஸ்பூன் வச்சோ நம்ம இப்படி நம்ம செஞ்சிடலாம். செஞ்சுட்டு மறுபடியும் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போ இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மிந்தி போட்ட பால் சைஸ் இப்போ வந்து டபுள் ஆயிடுச்சு. உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை இப்போ நம்ம ஒரு தடவை இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணணுன்னா கரண்டி வச்சு ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து ஊறணும். ஒரு 5 to 6 மணி நேரம் வந்து நல்லாவே ஊறணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் இதை வந்து புழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், சக்கரை பாகு வந்து நல்லா உறிஞ்சிருக்கு. பாருங்கள், ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம். இவ்வளோ தாங்க, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரசகுல்லா ரெசிபி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.